Hi, hello my dear cuties and friends. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு டிஃப்ரெண்டான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னோட கிராஃப்ட் வீடியோஸ்லாம் எப்படி ஷூட் பண்றேன்னு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். அண்ட் தென் நான் எந்த ஆப்ல வீடியோஸ் எல்லாமே எடிட் பண்றேன்னு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா, இந்த ஸ்மால் சைஸ் டெஸ்கில் தான் நான் என்னோடய கிராஃப்ட் வீடியோஸ் எல்லாமே நான் பண்ணுறேன். ஸோ என்கிட்ட ரொம்ப பெரிய நான் பார்த்தீங்கன்னா கிராஃப்ட்டுக்குன்னு தனியாக ஸ்டூடியோ ஸோ அது மாதிரிலாம் என்கிட்ட இப்போதைக்கு எதுவுமே இல்லை. ஸோ ஜஸ்ட் இந்த ஸ்மால் சைஸ் டெஸ்க்கை யூஸ் பண்ணி தான் நான் என்னோடய கிராஃப்ட் வீடியோஸ்லாம் எடுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு கிராஃப்ட் வீடியோஸ் பண்ணும் போது எனக்கு 4 திங்ஸ் கண்டிப்பாக தேவை. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோன் ஹோல்டர், ஒரு சின்ன ஸ்டூல், அதில் உட்காந்துட்டு தான் நான் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி பிளாக் மேட். ஸோ அது பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டுக்காக. ஸோ இப்போ நான் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த டெஸ்க்கு மேலே நான் இந்த பிளாக் சார்ட் அப்படி இல்லைனா இந்த மாதிரி பிளாக் மேட் மேலே போட்டுப்பேன். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த டெஸ்க்குக்கு பேக் சைடில் தான் நம்ம இந்த ஃபோன் ஹோல்டரை நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ கீழே இந்த மாதிரி ஒரு கிளிப் டைப்பில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை தான் நம்ம பேக் சைடில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த ஃபோன் ஹோல்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ளெக்சிபிள் தான். ஸோ இது நம்மளுக்கு எந்த டைப்பில் நம்ம வீடியோஸ் பண்ணுறோமோ ஸோ அதுக்கு ஏற்றதை போல் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஹாரிசாண்டலாகவும் வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா வெர்டிக்கலாகவும் வச்சுக்கலாம். இந்த ஃபோன் ஹோல்டர் யூடியூப் பிகினர்ஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தான் நான் சொல்லுவேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபைனலாக என்னோடய செட்டப் ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ இதை நான் எப்படி ஃபோன் இந்த ஸ்டாண்டில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு இப்போ பாருங்கள். ஸோ நம்ம ஃபோனை மேலே அந்த கிளிப் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் நம்மளுக்கு ஏற்றதை போல் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி அதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் ஹைட்டு ரொம்ப மேலே வேணும்னா நீங்கள் அந்த ஸ்டாண்டை ஸ்ட்ரைட்டாக பெண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப ஜூமில் வேணும்னா நீங்கள் கீழேயும் பார்த்தீங்கன்னா டவுன் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இப்போ நான் இந்த மாதிரி தான் ஃபோன் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ நம்மளுக்கு என்னென்ன கிராஃப்ட் திங்ஸ் தேவையோ ஸோ அதெல்லாம் மேலே வச்சு நான் வீடியோ பண்ணுவேன். ஸோ இந்த டேபிளில் ஒரு அட்வான்டேஜ் எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஒரு இம்பார்ட்டன்ஸான கிராஃப்ட் திங்ஸ் எல்லாமே நான் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ நம்மளுக்கு டக்குன்னு ஒரு சில திங்ஸ்லாம் தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சிசர், கம்மு, ஸோ இந்த மாதிரி திங்ஸ்லாம் நம்மளுக்கு ஒரு பிளேஸில் ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் பாக்ஸில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஆல் டைப்ஸ் ஆஃப் கம்ஸும் இருக்கும். அண்ட் தென் சிசர்ஸு, ஸோ நம்ம கட் பண்ணுறதுக்கு தேவையான எல்லாமே இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கி நோட்டும் வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பென்சில் பாக்ஸ் நம்ம சேனலில் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்கலன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னோடய DIY ஸ்டிக்கர்ஸ் போட்டு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இது ஒரு வேஸ்டான சோப் பாக்ஸில் இருந்துச்சு. ஸோ அதை யூஸ் பண்ணி நான் ஒரு ஆர்கனைசராக ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது என்னோடய மணி பேங்க்குன்னு சொல்லலாம். ஸோ நான் இதில் காசுலாம் போட்டு வச்சுப்பேன். இதோட பேர் சுருக்கு பை சொல்லுவாங்க. ஸோ இது கொஞ்சம் பார்க்க நல்லா அட்ராக்டிவாக மாடர்னாக இருந்துச்சு. அதோட ரேட் பார்த்திங்கன்னா வெறும் 10 rupees மட்டும்தான். ஸோ அதனால் வாங்கியிருந்தேன். ஓகே, இதில் என்னென்னலாம் இருக்குது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதில் எனக்கு தேவையான திங்ஸஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பென்சில், ஸ்கெட்சஸ், எரேசர், ஷார்ப்னர்ஸ், ஸோ இந்த மாதிரி திங்ஸ்லாம் எனக்கு டக்குன்னு நான் எடுக்கணுன்னா ஸோ இந்த ட்ரா ஓப்பன் பண்ணி நான் எடுத்துப்பேன். ஸோ இந்த மாதிரி தான் நான் எனக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே நான் இந்த ட்ராவில் வச்சுருப்பேன். மிச்ச திங்ஸ் எல்லாமே நான் வேறு ஒரு பிளேஸில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் உங்களுக்கு கூடி சீக்கிரமாக ஒரு வீடியோ நான் போடுறேன். ஸோ இன்னும் நம்மளோட சேனல் கொஞ்சம் டெவலப் ஆகணும். ஸோ அது உங்களோட கையில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நான் பென்சில்ஸ் அண்ட் தென் என்னோடய பென்சில் கலெக்ஷன்ஸ், ஸ்கெட்சஸ், மார்க்கர்ஸ், ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே நான் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம தனித்தனியாக வச்சுருந்தோன்னா நம்மளுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ அதனால் எல்லாமே ஒரு பாக்ஸில் ஃபிக்ஸ் பண்ணி எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு தனித்தனியாக ஒரு கம்பார்ட்மெண்ட் மாதிரி நான் செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் என்னோடய ட்ராவில் இருக்குது.
சரி, ஓகே. கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்க நம்புறேன். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்ன ஆப்பில் எடிட் பண்ணுறீங்கன்னு நிறையா பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ நான் வந்து எடிட் பண்ணுற ஆப் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபில்மோரா. இந்த மைக்கில் தான் நான் வந்து என்னோடய வாய்ஸ் ஓவர் வந்து கொடுப்பேன். ஸோ இதுக்கு மேலே வந்து என்னோடய பெயிண்டிங் நான் வந்து பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த பெயிண்டிங் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே. ஸோ இதுதான் என்னுடைய எடிட்டிங் பிளேஸ். ஸோ இது வந்து எனக்கு நைட் டைமில் மட்டும் தான் ஃப்ரீயாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறதுனால அவங்க ஃபுல் டைம் வந்து ஜாப் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ நைட் டைமில் மட்டும்தான் எனக்கு ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அந்த டைமில் மட்டும் தான் நான் வந்து எடிட் பண்ண முடியும். ஓகே மை டியர் குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் க்யூட்டான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பை பாய்.